ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஷெட்யூல். ஸோ டோட்டலி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்போ லீக் டிபேட்டாக வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இப்போ அது ஆல்மோஸ்ட் அஃபிஷியல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அப்டேட் கிடச்சிட்டு இருக்குது. ஸோ ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் மேட்சாக கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. ஸோ மேட்ச் ஈடன் கார்டன்ஸில். ஸோ இந்த மேட்சை தான் பிசிசிஐ பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் இல்லை, ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் நம்மளுடைய ராஜஸ்தான் ராயல்ஸ். ஃபஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கேகேஆர், ரெண்டாவது மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் இங்கே பிளே ஆஃப்ஸை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் 25th மேல ஐபிஎல் 2025 ஃபைனல், அதுவும் பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸில். ஏன்னா கேகேஆர் ட்ராஃபி வின் பண்ணதுனால கேகேஆரோட ஹோம் கிரவுண்ட் ஈடன் கார்டன்ஸில் ஐபிஎல் 2025 ஃபைனல் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. குவாலிஃபயர் 1 பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், எலிமினேட்டர் மேட்சும் ஹைதராபாத்தில் இருக்குங்கிற மாதிரி தான் இப்போ ஷெட்யூலை சொல்லியிருக்கிறாங்க. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் பார்த்தீங்கன்னா கவுகாத்தியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஐபிஎல்லோட ஷெட்யூல் கூடிய விரைவில் வெளிவரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய லீக் வந்துட்டதுனால ஷெட்யூலை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுடைய கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் அது ஒரு மிகப்பெரிய ரைவல்ரி. ஸோ லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்ச சவையில் அந்த மேட்சஸ் நம்மளோட கையை விட்டு போச்சு. கேகேஆருக்கு எகென்ஸ்டான மேட்ச்சு, ஃபில் சால்ட்டோட ஸ்டம்பிங், ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண் சர்மாவோட ப்ரூட்டல் சிக்ஸர்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டார்க், அதெல்லாம் பார்க்கும்போதே செமையாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரைவல்ரி எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், ஜாக்கப் பெத்தாலோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆர்சிபி ரிச்சர்ட் லீசனை இப்போ சைன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் இப்போ முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 டேவான் கான்வேயோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே டீமுக்குள்ளே பிளேயிங் லெவனில் வாய்ப்பும் கிடைச்ச ஒரு பிளேயர் தான் அவர். ஸோ அதே நேரம் இப்போ ரீசெண்டாக டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸில் ரிச்சர்ட் லீசன் வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருடைய ஓவர்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப ஃபயரியாகவும் லீத்தலாகவும் இருக்கும். ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து கொடுத்துருவார். ஸோ ஜாக்கப் பெத்தாலை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தாலுமே ஸோ இந்த இடத்துல ஆர்சிபி என்ன மாதிரியான பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்க இப்போது ரிச்சர்ட் லீசன் அப்படிங்கிற பிளேயர் எடுக்கும்போது அவர் ஆல்ரவுண்டர்லாம் கிடையாது. அவர் பிரைமரி லெவலில் ரன்ஸ் எல்லாம் ஆன் போர்டில் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் ரிச்சர்ட் லீசனை இன்லைனில் வச்சுருக்காங்கன்னா ஜாக்கப் பெத்தால எவ்வளோ ஹைப் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா வாங்கினதுலேருந்தே ஜாக்கப் பெத்தால ஒரு மிகப்பெரிய ஹைப்பில் வச்சுருந்தோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை வாங்குறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா டிவிலியர்ஸாக நல்ல ஆல்ரவுண்டர் இன்லைனில் இருக்கிறாரு, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட், ஐபிஎல் 2025 கேப்டன் நம்மளுடைய ரஜத் படிட்டர். ஸோ இப்போ ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதில் மெயின் என்ன அப்படின்னா ஸோ விராட் கோலியோட லீடர்ஷிப்பும் எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக இந்த தடவை ஐபிஎல் 2025 ஆர்சிபி ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய இன்புட்ஸாக இருக்கும். என்ன தான் இந்த தடவை நான் கேப்டன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இருந்தாலும் ஸோ ஆர்சிபி அப்படின்னு வரும்போது அது ஒரு பர்சனுக்காக தான் இருக்கும். அதுதான் விராட் கோலி. அவருடைய இன்புட்ஸை மெஜாரிட்டியாக வச்சு தான் என்னோட கேப்டன்சி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த ஸோ அந்த இடத்துல ரஜத் படிட்டர் ரிவீல் பண்ணியிருந்தார். ஸோ உண்மையாகவே விராட் கோலி அவருடைய கேப்டன்சி அப்படிங்கிற வெஞ்சரில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள் அங்கே மெமரியாக வச்சுருப்பார். ஸோ ஆர்சிபிக்கு இப்போ ஃபாஃப் டு பிளஸஸ்லாம் இன்ஜூரியாக இருந்த டைமில் அவர் தான் கேப்டனாக ஸ்டெப் அப் ஆகி டக்குன்னு பார்த்தீங்கன்னா டீமை ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு வந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தடவை அவர் கண்டிப்பாக கேப்டன்சி எடுத்துருவார் கையில் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினச்சோம். பட் அது நடக்கல. பட் இப்போ கரண்ட்லாம் கேப்டனாக இருந்திருக்கிற ரஜத் படிட்டருக்கும் க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கிறார் கிங் கோலி. ரஜத் படிட்டரும் விராட் கோலியோட இன்புட்ஸ் வச்சு தான் இந்த ஐபிஎல் 2025 கேப்டன்சி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது கண்டிப்பாக உண்மையிலேயே செம்மையான விஷயம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.